ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசனின் கண்டஸ்டன்ட் அரோரா சின்ஹரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ பிக் பாஸ் போயிட்டு வந்தோனே எனக்குள்ள எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல தெளிவா விளக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, உள்ள இருந்த அவங்க கண்டஸ்டன்ட் வந்து என்ன அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிக்கினாங்க. ஸோ அவங்க வந்து என்ன அவங்க டேக் கேர் பண்ணதால, அவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் வந்து மாத்த வேண்டியது இருக்கு. என் மேல இந்த பெர்செப்ஷனே மாத்தணும். மக்கள்ட்ட வந்து என்ன வேற ஒரு அரோரா சின்ஹரா காமிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த இன்டர்வியூல. உண்மையாவே வந்து இது வரவேற்கத்தக்க விஷயம் தான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் எதிர்பார்க்கல. அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ண போறாங்க சொல்றாங்க. இதால வந்து அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உண்மையாவே ஏமாற்றம் அடைவாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து Instagramல ஒரு ஸ்டோரீஸ் ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, "ஐ காட் மை ஐ ஆன் யூ அண்ட் ஐ ஆல்வேஸ் வில். யூ வில் பி மிஸ்ட் அண்ட் ரிமெம்பர்ட் அண்ட் அவர் ஸ்டோரி வில் பி செரிஸ்ட். டேக் கேர் மை பிலோவ்ட். வித் லவ் அரோரா சின்ஹலர். ஐ ஷுட் ஸ்டார்ட் ரைட்டிங் அகைன்." அது மாரி போட்டிருக்காங்க ஒரு வாசகத்த. அவங்க ஒரு காதல் கவிதையும் எழுதியிருக்காங்க. ஸோ அத படிக்க போறேன் இப்ப. "இதயத்தில் ஒரு ஓவியம் தீட்டும் கையெல்லாம் காயங்கள். விழியெல்லாம் உன் முகம். வெட்கம் தழுவும் நாணங்கள். இய்யுகம் இணைவோமா இல்லை விதி என பிரிவோமா? பிரிந்தாலும் காதல் மங்காது. உயிர் என்றும் உன்னை மறவாது. அரோரா சின்ஹலர்." ஸோ இந்த மாரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்த போஸ்ட்ல வந்து அவங்களோட ஃபேன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. "ஆஃப்டர் த பிக் பாஸ், விச் இன்சிடென்ட் ஃப்ரம் த ஹவுஸ் இஸ் ஸ்ட்ரைக்கிங் இன் யுவர் மைண்ட் மோர்?" அதுக்கு வந்து துஷாரோட ஹக் பண்ணிட்டு இருக்க ஃபோட்டோ போட்டு, அது கீழ என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, "மை ஹார்ட் வாஸ் பவுண்டிங் லைக் தண்டர் அண்ட் சடன்லி ஐ வாஸ் நாட் 24 எனிமோர். ஐ வாஸ் 18 அகைன். தட்ஸ் வென் ஐ நோ த கேர்ள் இன் மீ நெவர் லெஃப்ட்." ஸோ இந்த மாரி போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நெறைய காதல் கவிதைகள் எழுதியிருக்காங்களாம். புக்கா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம் ஒரு 2 கவிதைய. ஸோ அது வந்து அவங்க பென் நேம்ல இருக்குமா. ஸோ அந்த நேம வந்து நான் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப பெர்சனல். அந்த கவிதைகளும் ரொம்ப பெர்சனலா எழுதணுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும், பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கும்போது அரோரா சிங்லர் நெறைய காதல் கவிதை எழுதுவாங்க, பாட்டெல்லாம் எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க எழுதின ஒரு பாட்டு இருக்குல்ல, "எனக்கு பிடிச்சவனே." ஸோ அந்த சாங் வந்து உண்மையா வைரலா போயிட்டுருக்கு மக்களிடத்தில. அவங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கான்னு சொல்லிட்டு நெறைய பேர் வியந்து பார்க்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த திறமைய மறுபடியும் கன்டின்யூ பண்ண நெனைக்கிறாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மந்த் எல்லாருக்குமே தெரியும் வேலண்டைன்ஸ் டே பிப்ரவரி மந்த்து. ஸோ இந்த மந்த்ல யாருக்கோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அது மேபி அவங்களுடைய எக்ஸ் லவ்வருக்காக இல்ல அவங்க லவ் பண்றாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? துஷார். ஸோ அவங்களுக்காக கூட இருக்கலாம். இல்ல வேற யாருனா இருக்காங்களா? ஸோ அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு புடிச்ச பெர்சனுக்காக யாருக்காகவோ எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அவங்களுடைய இந்த காதல் கவிதைய பத்தி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.